வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடகராசி நேயர்களே மற்றும் லக்ன அன்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூன் மாதத்துல குரு பயிற்சி ஆயிட்டாரு. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை முழுமையா கடந்த வீடியோல கொடுத்துட்டோம். அதை நீங்க பார்த்துக்குங்க. ஏன்னா குருவை பற்றி நம்ம இப்போ போக வேண்டாம். நம்ம மற்ற மாத பலன்களை பார்ப்போம். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கிரகங்கள் தான். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்கள், அந்த வீடுகளுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய கடகராசியை பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் என்ற கிரகம் 4ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்குது. அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பார்வையை செவ்வாய் பார்ப்பதனால் உங்க ராசிக்கு செவ்வாயினுடைய பலம், அந்த கதிர்வீச்சு இருப்பதனால் வீடு, சொத்து, நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் கடகராசினியர்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிச்சயமாக இந்த மாதங்கள்ல எதனா பிளான் பண்ணியிருப்பீங்க, இடம் வாங்கலான்ட்டு. கண்டிப்பா நிச்சயமா கைகூடி வந்துடும். அதுவே திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மாதங்கள்ல என்கேஜ்மெண்ட் நடைபெற்றும். என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம். அவருடைய குடும்பஸ்தானம் ஆகிய வாக்குஸ்தானத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பெண்கள். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் இருக்கும்போது கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ உங்களுடைய வாக்கு வன்மையை, உங்க வாக்கு ஜாலங்கள் அங்க காட்டாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. சில சண்டைகள் வரக்கூடிய இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது கடகராசி பெண்களுக்கு மெயினா. பெண்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஆண்கள் பேசலாமான்னா ஆண்கள் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சூட்சமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த கதிர்வீச்செல்லாம் வரும்போது நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மாதமாக தான் இருக்கும். அவங்க தேவையான காலேஜஸ் சூஸ் பண்ணுவாங்க, தேவையான படிப்பை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கடகத்துல குரு பகவான் இருக்கிறதுனால. ஏன்னா குரு பகவானுடைய மொத்த ப்ரெடிக்ஷன் நான் முன்ன வீடியோல கொடுத்துட்டேன். அதனால இப்போ இந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலமாக இருந்து அங்கேயே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன் தான். சுக்கிரன் சுபக்கோள்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல பலன் தான். அப்போ வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வெளிநாடு படிப்பு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். தைரியமா நீங்க பணம் கட்டி வெளிநாடு போய் படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தை வச்சுதான் நீங்க அடுத்த இந்த ஒரு வருடம் ஃபுல்லா பிளான் பண்ண போறீங்க. உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக தரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கிறது. இப்போ உங்கள் ராசிக்கு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்க ஏன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி, அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்ல டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆகிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு. அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்தை போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க க்யூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட்டா பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும்.
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்லேருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.